A very pleasant good morning on and all present here. அருளானந்தர் கல்லூரி இரத்த தானம் முகம் 50 ஆண்டுகளை நோக்கி இரத்த தானம், கண் தானம், எலும்பு தானம், தோல் தானம், தொப்புள் கொடி தானம், உறுப்பு தானம், உடல் தானம் என்று பல வகை தானங்களை கொண்டு மனிதர்களை வாழ வைக்கும் மாண்புமிகு தானங்கள் பல வகை. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. இதை என் நினைவாக செய்ய மாட்டாயா, இரத்த தானம் செய்து வாழ்வை வளர்ச்சியூட்ட மாட்டாயா என்று கடவுளின் ஆசைக்கு இணங்கி இறைவேண்டல் செய்து இந்நிகழ்வினை இனிதே தொடங்குவோம். I am happy to invite Dr. C.S. Ras and his choir team to begin the program with a prayer song followed by Tamil Thai Valthu. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இல்லாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே, எங்கும் நிறைந்தோனே, எல்லை இல்லாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே, நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய், உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், துணை உணரும் அறிவை என்னுள் அருள்வாய். தமிழ் தாய் வாழ்த்து. செயல் மறந்து வாழ்ந்துதுவே, வாழ்ந்துதுவே.
Please be seated. கிறிஸ்தவர்களை உருவாக்குவதை பைபிள் நிறுத்திக் கொள்ளட்டும். இந்துக்களை உருவாக்குவதை கீதை நிறுத்திக் கொள்ளட்டும். முகமதியர்களை உருவாக்குவதை குர்ஆன் நிறுத்திக் கொள்ளட்டும். இவையெல்லாம் சேர்ந்து இனி மனித நேயத்தை வளர்க்கவும் மானிட உரிமைகளை நிலைநாட்டவும் தானங்களையும் மனமுவந்து வழங்கவும் உற்சாகப்படுத்தவும் முன்வரட்டும். தந்தை ஜெரி அவர்கள் எழுதிய ஒரு சிறு குறிப்பு இது. இந்த குறிப்பை சொல்லி இந்த வரவேற்புரையை தொடங்குவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய கல்லூரி தொடங்கி 54வது கல்வி ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். தொடங்கிய 3 ஆண்டுகளிலேயே 1973 தந்தை ஜெரி அவர்கள், இன்றைய விழா நாயகர், விழா தலைவர் தந்தை ஜெரி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய முன்னாள் மாணவர், RDS பிரிவிலே படித்தவர். அவருடைய முன்முயற்சியால் இளைஞர் நலக்குழு என்று ஒரு குழுவை ஆரம்பித்து அந்த குழுவின் சார்பாக, அப்பொழுது NSS எல்லாம் தொடக்கத்தில் இல்லை, அந்த நேரத்தில் இளைஞர்கள் சார்பாக நம்முடைய கல்லூரியில் முதல் இரத்த தான முகாமை 1973 ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி தொடங்கி இருக்கிறார்கள். அதனுடைய நினைவாக நாம் 50 ஆண்டு நிறைவு பெறுகின்ற இந்த இரத்த தான சேவையை கொண்டாடுகின்ற விதத்திலே இன்றைய தினம் ஒரு விழா எடுத்திருக்கிறோம். இந்த விழாவிற்கு பெரியவர்கள் வந்திருக்கிறார்கள். நம்முடைய இந்த மாவட்டத்தினுடைய டெபுட்டி டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் குமரகுருபரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நம்முடைய கல்லூரி சார்பாக வருக வருக என இருகரம் கொட்டி மாணவர்கள் வரவேற்க அழைக்கிறேன். அதே போல நம்முடைய மாவட்டத்தினுடைய ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் டாக்டர் R. செல்வராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும், நம் பகுதியினுடைய மெடிக்கல் ஆபீசராக இருந்தவர், அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நமக்கு அண்மையில் இருக்கக்கூடிய தோப்பூர், நம்முடைய மாணவர்கள் நிறைய பேர் அங்கே சென்று பணி செய்திருக்கிறார்கள். அதனுடைய சீஃப் மெடிக்கல் ஆபீசர் டாக்டர் S. காந்திமதிநாதன் தன்னலமற்ற சேவையை அங்கே இருந்து செய்து கொண்டிருக்கிறார். அவர்களையும் அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நாளினுடைய விழா நாயகர் தந்தை ஜெரி அவர்களினுடைய முயற்சியினால் தான் இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடந்திருக்கிறது. எனவே இந்த நிகழ்வை தொடங்கியவர் இன்றும் நம்மோடு இருப்பது மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே மக்கள் சேவையிலே தன்னையே முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்பவர். 216வது முறையாக, மீண்டும் சொல்கிறேன், 216வது முறையாக
இரத்தத்தை தானமாக வழங்கியவர். தானம் என்கின்ற ஒரு அமைப்பின் மிக சிறப்பாக தமிழ்நாடு முழுக்க செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தானம், அதாவது இரத்த தானம் மட்டுமல்ல, உடல் தானம், உடல் உறுப்பு தானம் என்று தானம் என்ற ஒன்றை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைப்பின் நிறுவனர், இயக்குனர் தந்தை ஜெரி அவர்களை இன்று உங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய நிகழ்ச்சியினுடைய பங்காளிகளாக இருந்து, பார்ட்னர்ஸாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வேலம்மாள் மருத்துவமனையினுடைய டீன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களையும் வருக வருக என இருகரம் கொட்டி வரவேற்கிறேன். மோனிகா சர்ஜிக்கல் அவர்களினுடைய ப்ராப்பரேட்டர், நம்முடைய முன்னாள் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்டினுடைய தலைவர் குழந்தைசாமி அவர்கள் வந்திருக்கிறார், மேடைக்கு முன்பாக இருக்கிறார். அவர்களையும் வருக வருக என இருகரம் கொட்டி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரீத்தி ஹாஸ்பிட்டல் அதனுடைய இரத்த தான பிரிவினுடைய தலைவராக பிரேயரா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நம்முடைய முன்னாள் மாணவர் பாண்டியராஜன், நம்முடைய முன்னாள் NSS-இனுடைய கோஆர்டினேட்டராக இருந்து செயல்பட்டவர். இந்த நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது என்றவுடன் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை கட்டாயமாக ஊக்குவிக்க வேண்டும் என்று தானாக முன் வந்து 10,000 ரூபாயை கொடையாக கொடுத்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தவர் அவர்தான். எனவே அவர்களையும் வருக வருக என இருகரம் கொட்டி வரவேற்போம். நண்பர்களே, இந்த நாளின் மிக முக்கியமான நிகழ்வுகளை எல்லாம் ஏற்பாடு செய்த பல உசலம்பட்டி, அதே போல நம்முடைய செல்லம்பட்டி, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவ பணியாளர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த மோனிகா சர்ஜிக்கலினுடைய ப்ராப்பரேட்டர் என்னுடைய வகுப்பு தோழர் ராஜா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என இருகரம் கொட்டி வரவேற்கிறேன். நண்பர்களே, 1973 150 மாணவர்கள், நம்முடைய கல்லூரி மாணவர்கள் இரத்த தானம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு இந்த நாளில் 300 மாணவர்கள் இரத்த தானமாக கொடுக்க இருக்கிறார்கள். 15 பேராசிரியர்கள், நான் உட்பட, தங்களுடைய உடல் உறுப்புகளை தானமாக கொடுப்பதற்கு முன் வந்திருக்கிறோம். எனவே அதற்குரிய அக்ரிமெண்ட் எல்லாம் நடைபெற இருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லோரையும், சிறப்பாக இதை ஏற்பாடு செய்த NSS கோஆர்டினேட்டர் நல்லதம்பி அவர்களையும் மற்றும் பார்ட் 5 கோஆர்டினேட்டர்ஸ் அனைவரையும், பேர் சொன்னால் நீண்டு கொண்டே இருக்கும் என்பதால் அனைவரை வரவேற்று, உங்கள் அனைவரையும் வரவேற்று நான் இந்த வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன்.
I like to congratulate Dr. P. Kumaragurbaran, Deputy Director of Health Service, Madurai, on your honorable felicitation. Welcome you, sir, for your felicitation. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த ஒரு இரத்த தான முகாம் 50வது ஆண்டு ஒரு பெரிய விஷயம். முதல்ல இந்த ப்ரோக்ராமோடைய 50 ஆண்டுக்கு முன்னாடி இதை துவக்கி வைத்த ஒரு ஜெரி சாருக்கு முதல்ல என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இன்னைக்குமே ஒரு டிடி ஹெல்த்தாக இருந்து பப்ளிக் ஹெல்த்தில் இன்றைக்கும் ஒரு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனுக்கு ஒரு கேம்ப் ரெடி பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு நல்லா தெரியும். இன்றைக்கும் நாங்கள் அதுக்கு பயங்கரமாக போராடிக்கிட்டு இருக்கோம். பட் அதை 50 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னும் போது மிகப்பெரிய ஆச்சரியம். அது சொல்லும்போது சாதாரணமாக தெரியலாம். ஏதோ ஃபங்க்ஷன் வந்திருக்கோம், எல்லாரும் பேசுகிறாங்க, பொதுவாக பாராட்டுவாங்க. ஃபங்க்ஷனாலே பாராட்டுறது இல்லையா, பொதுவாக பாராட்டுவாங்க. அதன்படி இது பாராட்டப்படுகிறது என்றது எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன் அப்படின்னா கவர்மெண்ட்ல எங்களுக்கெல்லாம் ஒரு டார்கெட்டே உண்டு. சாதாரணமாக எல்லாரும் செய்யக்கூடிய விஷயத்துக்கு டார்கெட் வச்சு செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. எங்களுக்கு டார்கெட்டே உண்டு. ஒரு பிளாக்குக்கு எனக்கு குறைஞ்சபட்சம் 3 கேம்ப் வருஷத்துக்கு நடத்தணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சு எங்களால் அதை அச்சீவ் பண்ண முடியுமானா அதுவே கஷ்டம்தான். ஒரு பிளாக்னா எனக்கு கிட்டத்தட்ட இங்கே ஒரு 13 பிளாக் இருக்குது மதுரையில். இந்த 13 பிளாக்ல பிளாக்குக்கு 3 கேம்ப் நடத்துங்க அப்படின்னா என்னால் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கடினம். எங்களோட பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு இது ப்ரோக்ராம் பண்ணுங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு காலேஜ் ஒவ்வொரு அமைப்புகளாக போய் பேசி ஏற்பாடு செய்யணும். அதுவும் சில இடங்களில் போய் பயங்கரமாக எல்லாம் ரெடி பண்ணி வைப்போம். அங்கே போய் பார்த்தோன்னா ஒரு 15 பேர் தான் ரத்தம் கொடுப்பாங்க. இவ்வளோ பெரிய டீம், ஒரு பெரிய டீமே ரெடி பண்ணி அங்கே எடுத்து போய் உட்காந்து காலையிலேருந்து உட்காந்துருப்போம். ஆனால் வெறும் 15 பேர் பிளட் கொடுப்பாங்க. பயங்கர வெக்ஸ் ஆகி திருப்பி எங்கள் டீம் எனக்கு ஃபோன் பண்ணோம், சார் இன்னைக்கு வந்ததே வெறும் 15 தான். யூஸ்வலாக நாங்கள் என்ன சொல்லுவோன்னா ஒரு 25 பேக்ஸ் ஆகுது கொடுத்தாதான் அந்த இடம் எங்களுக்கு நாங்கள் வந்ததுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு டாக்டர் அனுப்புகிறோம், ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் அனுப்புவோம், ஒரு டீமே அனுப்புவோம், ஒரு மொபைல் மெடிக்கல் டீமு கூட சேர்த்து அனுப்பி விடுவோம். அப்போது இவர்கள் இதே ஓபி பார்த்துருந்தாங்கன்னா ஒரு 200 ஓபி பார்த்துருப்பாங்க. அன்னைக்கு அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஓபி பார்த்துருப்பாங்க. ஒரு 200 ஓபின்றது எங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கில் ஒரு குட் பெர்ஃபார்மன்ஸ். பட் அந்த ஒரு 200 பேர் ஒரு கிராமத்தில் போய் ஒரு 200 பேருக்கு அந்த மொபைல் டீம் போய் பார்க்குது அப்படின்னா அங்கேருந்து நடந்து வர முடியாத ஒரு 10 பாட்டி ஒரு தாத்தா இருப்பாங்க. அவர்களுக்கு அந்த மருந்து போய் சேரும்போது ஒரு பெரிய விஷயம். ஆனால் அதை கூட நிறுத்திவிட்டு ஒரு டீம் எங்கே நாங்கள் அனுப்பி ரத்த தான முகாம் நடத்துகிறோம் அப்படின்னாக்கா அப்போ பாருங்கள் இதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு பாருங்கள். ஏன்னா அந்த பாட்டிக்கு தாத்தாக்கு இன்றைக்கி முடியல நாளைக்கு கொடுத்துக்கலாம் மருந்து, ஒன்றும் பெருசாக ஆகிட போகிறதில்ல. ஆனால் இன்னைக்கு ரத்தம் நீங்கள் கொடுக்காம விட்டாக்கா அங்கே ஜிஆர்ச்சில் 2 பேர் இறந்து விடுவார்கள். முக்கியமாக இந்த மாதிரி ரத்தம் கலெக்ட் பண்ணுறோம் இல்லையா, இதை யாருக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத கொஞ்சம் பாருங்களேன். யாருக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஜென்ரலாக ஒரு சர்ஜரி ஃபிக்ஸ் பண்ணி சர்ஜரி பண்ணுறவங்களுக்குலாம் பிளட் அவங்கள்ட்டே கேட்போம், யாராவது கூட ஆட்கள் இருந்தால் கொடுங்க, பிளட் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த மாதிரி கேம்ப்ல கலெக்ட் பண்ணுற பிளட் எங்கே போய் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ரொம்ப ஆக்சிடென்ட் ஆகி சீரியஸாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன், ஆர்டிஏன்னு சொல்லுவோம், ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ். ஸோ அவங்கள்ட்ட போய் இவங்க யாரையாவது கூட்டு பிளட் கொடுங்கன்னு சொல்லி கேட்க முடியாது. ஸோ உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய யாரோ ஒருவருக்கு இந்த ரத்தம் உடனடியாக உபயோகப்படுத்தப்படுகிறது. ஒன்று. அடுத்தது கர்ப்பிணி தாய்மார்கள், பிரெக்னன்ட் லேடிஸ். ஸோ இந்த கர்ப்பிணி தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் கூட நம்ம ஏரியாவில் ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தேன். 7 கிராம் 8 கிராம் ரத்தத்தோட ஹெச்பியோட கர்ப்பிணி தாய்மார்கள் இங்கே இருக்கிறார்கள். ஒரு டெலிவரி ஆகணும் அப்படின்னா பிரெக்னன்ட் ஆனதுலேருந்து நமக்கு 3வது மாதம் தான் தெரியும், 3வது மாதம் தான் பிரெக்னன்ட் ஆனாங்கன்றது தெரிய வரும். குறைஞ்சபட்சம் ஒரு 35th or 40th டே
தெரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கலாம், யூரின் டெஸ்ட் போட்டு. அப்போலேருந்து ஆரம்பித்து 9 மாதம் 7 நாட்கள் நாங்கள் கால்குலேட் பண்ணுறோம் எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி. இந்த 9 மாதம் 7 நாட்கள் கால்குலேட் பண்ணி முடிச்சு வர்றதுக்குள்ள அவங்களுக்கு ஹெச்பி எவ்வளோ குறையும்னா 2 கிராம் குறைஞ்சிடும். இருக்கிறதுல 2 கிராம் குறையும். ஆல்ரெடி தே ஹேவ் சம் பிளட். ஒரு 11 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோமே, அவங்களுக்கு இந்த 9 மாதத்திற்குள்ள சாதாரணமாக வெறும் ஃபுட் மட்டும் எடுத்துட்டு இருக்காங்க, எந்த சப்ளிமெண்ட்ஸும் கிடையாது, எந்த ட்ரக்கும் எடுக்கல அப்படின்னா they will lose 2 grams of HB. 2 கிராம் ஹெச்பி குறைந்து விடும். சரி, 11 9 ஆயிடுச்சு. டெலிவரி அப்போ நார்மல் டெலிவரியிலேயே குறைஞ்சபட்சம் 1 or 2 கிராம்ஸ் குறையும். ஒரு 1 அல்லது 2 கிராம் அளவுக்கு ஹெச்பி குறையும். மீண்டும் அவங்க 8க்கு இல்லை 7 வரைக்கும் போயிடுவாங்க நார்மலாக இருந்தாலே. ஸோ 11ல் இருந்தவங்க டெலிவரி முடித்து வெளியே வரும்போது வெறும் 7 கிராம் இல்லை 8 கிராம் ஹெச்பியில் போயிடுவாங்க. அதனால் இந்த ரத்தம் ஏற்றுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நாங்கள் ப்ரெக்னென்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்போதே ஹெச்பி பார்ப்போம். முதல் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஹெச்பி பார்க்குறோம். அப்போவே 9, 8, 7, ஈவன் 6, 4 கிராம்ஸ் லாஸ்ட் வீக் ஒரு மதரை பார்த்தோம், வெறும் 4 கிராம் ரத்தத்தோட. அப்போ இந்த மதருக்குலாம் என்ன பண்ணணும், ஒரே வழி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வராங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய் நீங்கள் ஆள் கூட்டுவாங்க, ரத்தம் போடுறதுக்கு எங்களுக்கு ஆள் கூட்டுவாங்கன்னு சொல்லி இல்லை பிளட் கொடுக்க சொல்லுங்கன்னா நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. வி கான்ட் வெயிட். 2 விஷயம். ஒன்று, அவங்களுக்கு அந்த 4 கிராம் இருக்கிறதோடைய எஃபெக்ட் தெரியாது, இப்போ தெரியாது. டெலிவரி அப்போ தான் அந்த பிரச்சனை தெரியும். அதனால் அவங்களுக்கு அதை பற்றி பெருசாக தெரியாது. நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னால் போனவங்க திருப்பி வரமாட்டாங்க. அதுக்குள்ளே அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே பெரும்பாடு படணும். இன்னைக்கு இந்த பிரசவத்திற்கு பின்பு மரணம், இது இல்லைன்னா பிரசவத்தின் போது மரணம், இல்லை பிரசவத்துக்கு முன்பான மரணம், இதை தடுக்கணும்னு சொல்லி உலக நாடுகள் அரும்பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபாரின்லேருந்து மெடிக்கல் டூரிசம் வர்றவங்க தமிழ்நாட்டுக்கு வரவங்களே அதிகம். ஃபாரின்லேருந்து தமிழ்நாட்டுக்கு மெடிக்கல் டூரிசம் வர்றவர்களே அதிகம் உண்டு. அந்த மாதிரியான ஒரு தமிழ்நாடு இந்தியாவில் 3வது இடத்துல தான் இருக்குது. அப்படின்னா என்ன, நம்மளோட முன்னாடி 2-3 பேர் இந்த இறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்துவதில் மிக வலிமையாக இருக்கிறார்கள். ஆனால் நம்மளால இன்னும் யூஸ்வலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த ரேங்கிங் போட்டாலும் தமிழ்நாடு will be the first. தமிழ்நாடு முதன்மை மாநிலம், பைனியர் ஸ்டேட் இப்படியே சொல்லி பழகப்பட்ட நம்ம. ஆனால் இந்த ப்ரெக்னென்ட் டெத்துலேயோ இல்லை இன்ஃபன்ட் டெத்துலேயோ லேகிங், ரொம்ப பின்னால் இருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று ஆக்சஸிங் த ஹெல்த். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லை ஏற்படும் என்ற எண்ணத்தை உருவாக்கி அதனால் போய் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுன்ற எண்ணம் குறைவு. 1. 2வது இருக்கக்கூடிய இடம் என்ன பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் கேரில் நம்மக்கிட்ட இருக்க பெரிய கேப் இந்த மாதிரி திடீர்னு பிளட்டு கிடைக்காம போகிறது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ். ஸோ இதெல்லாம் குறைக்கும் பொழுது நமக்கு இறப்பு விகிதமே இல்லாமல் ஆக்கலாம். ஸோ இறப்பு விகிதத்தை குறைப்பதற்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய ப்ரோக்ராம் கொண்டு வந்துட்டாங்க. நம்மை காக்கும் 48 மணி நேரத்தில் ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் இருக்குது. இந்த ப்ரோக்ராமுக்கெல்லாம் பேசிக் பார்த்தீங்கன்னா, டெத்தை குறைக்கணும்னா we need blood pack ரெடி. ஸோ இன்று இல்லை இதுவரை ரத்தம் கொடுத்த அத்தனை பேரும் ஏதோ ஒரு இடத்தில் யாரோ ஒரு உயிரை காப்பாற்றி இருக்கிறீர்கள். இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது கூட அதை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. டாக்டர்ஸ் மட்டும் உயிரை காப்பாற்றவில்லை, நாமும் ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றி கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அது ஏதோ போகிற போக்கில் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்காக இதை அழுத்தி சொல்கிறேன். அது அப்படி கிடையாது, இது உண்மை. ஸோ ரத்தம் கொடுக்குறதுன்றது ஏதோ நம்மக்கிட்ட குறைஞ்சிரும் அப்படிலாம் கிடையாதுங்க. காசு பணம் கூட குறைந்து விடலாம். இது குறைக்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் போய் கஷ்டப்பட்டுலாம் அதை சுரக்க வைக்கவும் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக சுரந்து விடும். முன்னெல்லாம் 3 மாதத்துக்கு ஒரு ரத்தம் கொடுன்னு சொன்னாங்க. இப்போல்லாம் 45 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு கைட்லைன்ஸ் மாறிக்கொண்டு வருகிறது. அதனால் ரத்தம் கொடுப்பதை ஊக்குவிக்க வேண்டும். இன்னைக்கு இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, ஏதோ ஒரு மெசேஜ் மட்டும் கொண்டு போங்க. நம்ம எவ்வளவோ விஷயங்களை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறோம், தேவையே இல்லாத நம்ம பண்ணுற வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதுல 90% தேவையில்லாத மெசேஜ் தான்.
ஒன்று நம்மை பற்றியோ இல்லை யாரை பற்றியோ ஏதோ ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணுறோம். அப்படியா இன்னைக்கு வந்ததுக்கு தேவையான ஒரே ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக வாழ்நாளில் ஒரு முறையாவது ரத்தம் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தை எல்லாருக்கும் விதிங்க. இது எல்லார் மனசுலையும் பதிய வைங்க. யாரோ ஒருவரை உயிரை காப்பாற்றி கொண்டே இருக்கலாம். சரியா? தயவுசெய்து இந்த எண்ணத்தை மனதில் வைத்துக்கொண்டு இங்கிருந்து இந்த மொத்த ப்ரோக்ராமோட ஒரே ஒரு மெசேஜ் அதுதான். வாழ்நாளில் நான் இறப்பதற்குள் ஒரு முறையாவது ரத்தம் கொடுக்க வேண்டும். சார் சொன்னாங்க 216 தடவை ரத்தம் கொடுக்குறாங்களாம். நம்ம அந்த அளவுக்கு லெஜெண்ட் ஆக முடியுமான்னு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு தடவை ரத்தம் கொடுங்க, அது போதும். ஒரு உயிரையாவது காப்பாத்துங்க. அதுவாது மினிமல் ஒரு அதுவாக வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த வந்த அத்தனை பேரும் உங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு மெசேஜ், இன்று ரத்த தான முகாம் சம்பந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணோம். இதில் நான் தெரிஞ்சுக்கிட்டது, கண்டிப்பாக யாராவது உயிரை காப்பாற்ற வேண்டும், அதற்கு ரத்தம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த குரூப்பை மெசேஜ் ஷேர் பண்ணுங்க. பல பேருக்கு போய் சேரட்டும். அதனால பல உயிர்கள் காப்பாற்றப்படும். நன்றி. தேங்க்யூ. Thank you, sir, for your felicitation address. இந்த உலகின் மிகப்பெரிய தலைவர்களையும் அறிஞர்களையும் சிந்தனையாளர்களையும் உருவாக்குவதற்கு அடித்தளமாக அமைந்தது புத்தகங்களே ஆகும். நம் கல்லூரியின் முயற்சியில் தமிழக கல்லூரிகளில் முதல் இரத்த தான முகாம் 50 ஆண்டுகள் நிறைவு விழாவை முன்னிட்டு தானம் புத்தகம் வெளியிடப்படுகிறது. I request Reverend Father Rector to release the first copy, and I request Dr. Gandhi Medinathan receive the first copy of the book, and the guests are given the copy of the same. Let us give them a round of applause. Thank you. I would like to call upon Mr. Dr. R. Silvaraj, Joint Director of Health Service, Madurai, to deliver his felicitation speech. So please welcome him to on the stage. அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். இந்த கல்லூரி அருள் ஆனந்தர் கல்லூரி 53 வருடங்கள் தொடங்கி ஆனதாக தற்பொழுது கல்லூரி முதல்வரின் இது இருக்குது. இதில் 50 வருடங்களில் பிளட் டொனேஷனை இதனுடைய நாயகர், விழா நாயகர்னா டாக்டர் ஜெரி சார் தான். அவருடைய இதில் இப்போ தானம் பற்றி நான் பேசலாம்னா அவர் இரத்த தானத்தை பற்றி அருமையாக ஒரு புக் மாதிரியே கொடுத்துட்டார். அந்த தானம் இதில் நீங்கள் அதில் போனாலே எல்லாமே வந்துடும் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரியானது அதை சிறப்பாக கொடுத்துருக்காரு. அவருக்கு ஒரு நன்றி. அதற்கு அடுத்து விழாவிற்கு வருகை தந்திருக்கும் துணை இயக்குனர் எனது நண்பர் டாக்டர் குமரகுரு அவர்களையும், எனது கல்லூரியிலிருந்து எனது முன்னாள் என்னுடைய சீனியராக இருந்த டாக்டர் காந்தி மதநாதன், நம்மளுடைய தோப்பூரை சிறப்பாக ஒரு பணியையும் சிறந்த மருத்துவர் என்ற ஒரு பெயரும் புகழும் பெற்ற டாக்டர் காந்தி மதிநாதன் வந்திருக்கிறார். அவரையும் வரவேற்கிறேன். அதற்கு அடுத்து எங்களுக்கெல்லாம் சீனியராக இருந்து எங்கள் வழிகாட்டியாக இருக்கும் டாக்டர் வேலம்மாள் கல்லூரியின் டீன் அவர்கள் டாக்டர் திருநாவுக்கரசு அவர்களுக்கும் வரவேற்கிறேன். அதற்கடுத்து இக்கல்லூரியின் முதல்வரையும், அடுத்து ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லக்கூடிய டாக்டர் நல்லதம்பி அவர்களை முதல்ல வரவேற்கிறேன். தற்பொழுது பிளட் டொனேஷன் பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது, புரியுதா? 18 வயசு நிரம்பி இருக்கணும் உங்களுக்கு. அடுத்து 40 கிலோ வெயிட்டாவது உங்களுக்கு இருக்கணும்.
இதெல்லாம் வந்து இருக்குது. ஏன்னா சிலர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு காரணம் வந்து என்னன்னா வந்து 40 கிலோ இல்லாட்டி பிளட்டு கொடுக்கக்கூடாதுன்றதான் எங்களோட இது. அதுக்கடுத்து எவ்வளோ வயசு வரலும் கொடுக்கலாம், 65 வயசு வரலும் பிளட்டு கொடுக்கலாம். எல்லாருக்கும் உங்களுடைய பிளட் குரூப் தெரியுமா? எல்லாரும் தெரியுமா? தெரியாதவங்க யார் இருந்தாங்கன்னா கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து நம்மளுடைய கல்லூரியில் வந்து பிளட் கிளப்னு ஒன்று இருக்கணும், டோனர் கிளப்னு. அது மாதிரி எதுவும் இருக்காது. ஏன்னா ஒரு எமர்ஜென்சின்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய இதில் ரேர் பிளட் குரூப் நெகட்டிவ் பிளட்ஸ் தெரியும் எல்லாருக்கும், ஏபி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ்னு. இதில் ரொம்ப இதாக இருக்கிறது ஓ நெகட்டிவ், ஏபி நெகட்டிவ்னு இருக்கும். இவங்கெல்லாம் வந்து ரேர் குரூப்ஸ்னுவோம். இந்த குரூப்ஸ் எல்லாம் எனி டைம் ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஆர்டிஏல ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்லாம் நடந்ததில்ல, அதுலலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வாலண்டியராக வந்து பிளட்டு கொடுக்க வந்து இது பண்ணாங்க. அது பார்த்தீங்களா? ஒரு பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது, ட்ரெயின் ஆக்சிடெண்ட், 3 ட்ரெயின் ஆனது. அந்த இதில் வந்து பார்த்தா வந்து எல்லாரும் பிளட்டு கொடுக்குறேன்னு தன்னார்வலராக வந்தாங்க. அந்த மாதிரி வந்து எல்லாரும் வந்து அந்த பிளட் டொனேஷன் கொடுக்கணுன்றதுக்கு இது பண்ணலாம். ஒருத்தர் வந்து குறைஞ்சது வருஷத்தில் எத்தனை தடவை கொடுக்கலாம்? 6 தடவை கொடுக்கலாம். எவ்வளோ நாளில் பிளட்டு ஏறும், மறுபடி நார்மலுக்கு வரும்? 90 டேஸில் வந்துடும். எடுக்க தான் ஊடுறது மாதிரி பிளட்டு வந்து நம்ம எடுத்தோம்னா அதெல்லாம் நல்லது. ஒரு தடவை பிளட் எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து என்ன எடுக்கிறோம், உங்களுடைய ஹெப்படைட்டிஸ் இதெல்லாம் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறோம். அடுத்து வந்து உங்களுடைய இருதய இதுவும் நல்ல சீரோட்டமாக வரும். அதுக்கு அடுத்து வந்து உங்களுடைய ஏதாவது அந்த பிளட் டெஸ்ட்டில் இருக்கும்போது ஏதாவது பிளட் கேன்சர் இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் அட்வான்டேஜ் இருக்குது பிளட் டொனேஷனில். அடுத்து வந்து வெயிட் லாஸ். ஒரு 6 தடவை பிளட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 1 பவுண்டு வெயிட் குறையும். யாராவது இன்ட்ரெஸ்டடாக வெயிட் குறையணும்னு வச்சுக்கோங்க, ஒரு 6 தடவை பிளட்டு கொடுக்கணும். கொடுக்குறீங்களா? அதெல்லாம் உண்டு. 1 பவுண்டுனா எவ்வளோ கிராமு? நிறைய கொஸ்டினாக கேட்குறேன்னு நினைக்கிறேன், சாரி. அதாவது குறைஞ்சது ஒரு 500 கிராம் வெயிட் குறையும். இதெல்லாம் வந்து பிளட் டொனேஷனில் இருக்கும். இப்போ ஒருத்தர் பிளட்டு கொடுக்கும்போது தலை சுத்து, டிசினஸ், ஹெட்டேக், லேசாக சுத்துதுன்னுவான், இதெல்லாம் வந்து நார்மல். இதை நல்லா யோசிச்சுக்கோங்க. அதாவது பிளட்டு கொடுக்குறதுல வந்து ரொம்ப ஈஸியானது வந்து ஹெட்டேக், இதெல்லாம் வந்து சும்மா அதுக்கு தான் அவங்கள ஜூஸ் கொடுத்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணி வெயிட் பண்ணணுன்றது. வாழ்க்கையில் வந்து யார் யார் கொடுக்க வேணாம்னு ஒன்று இருக்குது. பிளட்டு ஃபஸ்ட்டு சொன்னேன், 18 இயர்ஸுக்கு கீழே உள்ளவங்களும் 65 வயசுக்கு மேலே உள்ளவங்களும் கொடுக்க வேண்டாம். அதுக்கடுத்து வந்து ஃபீவராக இருக்கிறவங்க, அதுக்கடுத்து ப்ரெக்னன்சி, மாசமாக இருக்கிறவங்க கட்டாயம் பிளட்டு கொடுக்கக்கூடாது. புரியுதா? இப்போ ஒரு பிளட்டு எடுக்கிறோம், அதை எவ்வளோ நாள் வச்சுக்கிறோம்? லைஃப் சைக்கிளே அதில் உள்ள ஆர்பிசி வந்து 42 டேஸ் தான் யூஸ் ஆகும். 42 நாளில் வந்து உங்கள் பிளட்டை வந்து ஸ்க்ரீன் பண்ணி இது பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த 42 டேஸில் பிளட்டு வந்து டிஸ்கார்ட் பண்ணி தான் ஆகணும், இல்லாட்டி யூஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஒருத்தர்கிட்ட இருந்து பிளட்டை எடுத்தோம்னா 42 டேஸ் தான். அதுக்கு பிறகு உள்ள பிளட்டு வந்து எங்களுக்கு எக்ஸ்பைரி தான். அதனால வந்து நாங்கள் என்ன கேட்குறோம்னா, மேக்சிமம் வந்து இந்த ஏப்ரல், மே, ஜூன் காலேஜ் டேஸில் வந்து எங்களுக்கு பயங்கரமான ஸ்கேர்சிட்டி வரும். என்னன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு பிளட் இருக்காது. அதனால தான் வந்து அந்தந்த இதில் வந்து ஸ்டூடெண்ட் வாலண்டியராக வந்து பிளட்டை வந்து டொனேட் பண்ணணுன்றதுக்கு நாங்கள் கேட்குறோம். பிளட்டு வந்து அந்த ஒரு லிஸ்ட் இது பண்ணி எமர்ஜென்சியில் பிளட்டு கொடுக்கணுன்னா அந்த ரேர் ஏபி நெகட்டிவ், ஓ நெகட்டிவ்ங்கெல்லாம் வந்து பிளட்டு கொடுக்கறதுக்கு நல்ல இதாக இருக்கும். இதுதான் இது பண்ணுறோம். பிளட்டு கொடுக்கறது வந்து கொடுக்கும்போதோ அதுக்கு முன்னாடியோ ஆல்கஹால் யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் முக்கியம். இதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போதைக்கு உள்ள ட்ரெண்டில் வந்து ரொம்ப இதாக இருக்கிறது இது ஒன்று. அதனால் நிறைய பேர் வந்து படங்களை சொல்லுவாங்க, போய் பார்த்தீங்கன்னா அவன்
தண்ணி அடிச்சிருக்கேன் அதனால பிளட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலை. இதுதான் வந்து உண்மை. இதனால நம்ம மாணவ சமுதாயம் வந்து விழிப்புணர்வோட எல்லா இதுலேயும் இந்த பிளட் டொனேஷன் இதை வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி ஜெரி சார் இப்படி பண்ணியிருக்காருன்னா அதை தானம்னு ஒரு அமைப்போட எல்லா தானத்தையும் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது ஒரு பெரிய சிறப்பானது. அவரை கௌரவிக்கிறது ரொம்ப ரொம்ப பொருத்தமானது இன்றைய தேதியில். அது இதே ஆகஸ்ட் 24 1973 அதான் சார் சொன்னார். கரெக்டாக 15 இயரில் இந்த டே இந்த இதில் பண்ணியிருக்காருன்னா அது ஒரு பெரிய போற்றுதலுக்குரியது. உண்மையில் வரவேற்கிறேன். அதுக்கு அடுத்து ஆர்கன் டொனேஷன். ஆர்கன் டொனேஷன் ஒருத்தர் வந்து டொனேட் பண்ணால் 9 பேருக்கு கொடுக்கலாம். ஒரு பாடி வந்து டொனேட் பண்ணோம்னா ஆர்கன் டொனேஷன் வந்து வேர்ல்டு டொனேஷன் டே, ஆர்கன் டொனேஷன் டேன்னு ஆகஸ்ட் 13 வருஷம் கொண்டாடுறாங்க. இது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து என்னென்ன பார்ட் வந்து நமக்கு டொனேட் பண்ணலாம் தெரியுமா? ஹார்ட், லிவர், லங்ஸ், கிட்னி, பேங்க்ரியாஸ்ன்றது கணையம். அடுத்து ஸ்மால் இன்டெஸ்டைன். அடுத்து ஐல வந்து அந்த கார்னியா, ஸ்கின், போன், ஹார்ட் வால்ஸ் இதெல்லாம் வந்து டொனேட் பண்ணலாம். இப்போ நார்மலாக வந்து ஒரு டெட் ஆனவங்களுடைய ஆர்கன்ல இருந்து 4 to 6 ஹவர்ஸில் வந்து லங்கை எடுத்து இறந்ததுலேருந்து யூஸ் பண்ணணும், எடுத்துடணும், அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். சில படங்கள்ல இதுல எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு டொனேஷன், ஆர்கன் டொனேஷனில் ஒரு ஆர்டிஎல் இறந்தா அந்த பாடியை எப்படி ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு பொறுத்துறாங்கன்றது நிறைய இப்போ வந்துருச்சு நியூஸ். அதே மாதிரி ஹார்ட்டாக இருந்தால் 4 மணி நேரம். அடுத்து லிவர் வந்து 24 ஹவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். லிவர் வந்து இன்னும் வந்து உயிரோடு இருக்கவங்களே கொஞ்சம் பார்ட்டை எடுத்து மற்றவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதெல்லாம் உண்டு. அதுவும் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டு தான். ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் ஆர்கன் டொனேஷன்றது ரொம்ப இதாக இருக்குது. யாருனாலும் அந்த 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க பண்ணலாம். உலகத்தில் வந்து நம்ம டொனேஷன் ஆர்கன் டொனேஷனில் எத்தனாவது இடத்துல இருக்கோம்? ஃபஸ்ட்டு வந்து USA, அடுத்து ஸ்பெயின், தேர்டு வந்து இந்தியா. தமிழ்நாடு வந்து இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது ஆர்கன் டொனேஷனில். உண்மையிலே அது ஒரு பெருமைக்கூடிய ஒரு இது. இதை வந்து எல்லாரும் மோட்டிவேட் பண்ணணும்னு தான் நான் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். ஆர்கன் டொனேஷனில் 2022 போன வருஷம் வந்து மட்டும் 156 பேர் வந்து டிசீஸ்டு டோனர் கொடுத்துருக்காங்க. அதில் கவர்மெண்ட் சைடு 51 பேரும், ப்ரைவேட்டு 100 இதில் வந்து மீதி கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு ஆர்கனுக்காக 4 லட்சம் பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அவ்வளோ பேர் டெத் ஆகுறாங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இதே தான் எப்படி கொடுக்கணும்னா 18 வயசுக்கு மேலே அதே பிளட்டு கொடுக்கறது மாதிரி தான் இதுலேயும் வந்து ஆர்கன் டொனேஷன்லையும் அவங்க இதோட கன்சர்னோட கொடுக்கலாம். ஒன்று, ஒரு டோனர் வந்து 9 உயிரை காப்பாற்றுறாங்க. 2 கிட்னி இருக்குது, 2 ஐ இருக்குது. ஐனா வந்து ஐ எடுக்க மாட்டாங்க, கார்னியா மட்டும், அதான் டிரான்ஸ்பிளான்ட்டு. அதே மாதிரி வந்து லிவர், அதே மாதிரி வந்து இப்போ ஹார்ட்டுக்கு இது பண்ணுறோம். அடுத்து பேங்க்ரியாஸ், ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கும். இப்போ ரொம்ப ஈஸி வந்து என்னென்னா, வீட்டில் உள்ளவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம டொனேட் பண்ணலாம் நம்மளுடைய பாடியை. அதுக்கு வந்து ஒரே இது டிரைவிங் ஆப்ஷன், ஏதாவது ஒரு ஐடி போட்டு இது பண்ணிடுங்க. இப்போ வந்து நிறைய இதில் வந்து கன்சர்ன் வந்து இறந்த பிறகு வந்து டொனேட் பண்ணுறதுல ப்ராப்ளம் வருது. இவங்க வந்து டாக்குமெண்டடாக கொடுத்தாலுமே வீட்டில் உள்ள கன்சர்ன் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாடி டொனேஷனுக்கு. இது ரொம்ப முக்கியம். இதனால் வந்து நிறைய உயிர்களை காப்பாற்றுறோம். இதை பார்த்துக்கோங்க. நம்மளுடைய இந்தியா பொறுத்தவரையில் வந்து பாப்புலேஷன் தகுந்ததில் எவ்வளவு 140 கோடி இருக்கும். இதில் வந்து பெர்சன்டேஜ் பிரகாரம் வந்து நம்ம லோயஸ்ட் டோனர் தான். ஆனால் வேர்ல்டில் தேர்டாக இருந்தாலுமே இதில் வந்து கம்மியாக இல்லை, இது இருக்கும். இதை பார்த்துக்கோங்க. அதோட வந்து இப்போ இந்தியாவிலே வந்து 250 ஹாஸ்பிட்டல் தான் வந்து இந்த மாதிரி வந்து ஆர்கன் டொனேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு.
அது எதில் இது பண்ணுவாங்கன்னா நேட்டோன்னு, எந்த இதில் இந்தியாஸ் நேஷனல் ஆர்கன் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன் NOTTO நோட்டோன்னு ஒன்று இருக்குது. இதில் தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் வந்து நான் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு காரணம், ஒருத்தருடைய ஆர்கனில் 9 உயிர் காப்பாற்றலாம். இதுதான் என்னுடைய ரெக்வஸ்ட்டு. அதுவும் இதை மட்டும் நான் சொல்லி வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. Thank you, sir, for your felicitation address. மரம் என்பது நம் அன்றாட வாழ்வில் இன்றியமையாத ஒன்றாக இருந்து வருகிறது. அப்பேற்பட்ட மரத்தை நாம் பார்த்து கொள்வது என்பது ஒவ்வொரு மனிதனின் கடமை. மரம் இல்லையேல் மனிதமில்லை, மனிதமில்லையேல் மரம் இல்லை. இப்பொழுது 50 மரக்கன்றுகள் நடும் நேரம். ரத்தம் கொடுப்போம், வாழ்வை பாதுகாப்போம், மரம் நடுவோம், மழை பெறுவோம். Now I request Reverend Father Jerry, the chief guest of the day, to hand over the saplings to Dr. Martin and Dr. Nalathambi. Thank you, Father, and thank you, sir. இவர் மிகவும் உதவும் மனப்பான்மை கொண்டவராகவும், இவர் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளின் நோயை நடனம் மற்றும் கலைகள் மூலமாக குணப்படுத்தி வருகிறார். தோப்பூரில் காசநோய் மருத்துவமனை துவங்கி சிறந்த மருத்துவராக திகழ்ந்து பல்வேறு சிறப்பு செய்து வருகிறார். இப்பொழுது டாக்டர் காந்திமதிநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவின் கதாநாயகர் ஃபாதர் ஜெரி அவர்களே, சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தின் இணை இயக்குனர் டாக்டர் செல்வராஜ் அவர்களே, துணை இயக்குனர் சுகாதார பணிகள் குமரகுருபரன் அவர்களே, மற்றும் வேலம்மாள் மருத்துவமனையின் முதல்வர் மனிதர் டாக்டர் திருநாவுக்கரசு அவர்களே, மற்றும் ரெக்டார் ஜான் பிரகாசம், செக்ரட்டரி அண்டோனி சாமி அந்த சுந்தர்ராஜ், அன்பரசு பிரின்ஸ்பால் அவர்களே மற்றும் மாணவ செல்வங்களே, உங்கள் யாவருக்கும் எனது காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உண்மையில் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக ராஜாட்ட நான் பேசும்போது நான் சொன்னேன், இந்த அருளானந்தர் காலேஜ் மாணவர்களுக்கு நான் நேரடியாக ஒரு நன்றி சொல்லணும், அங்கே உள்ள ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் நன்றி சொல்லணும்னு நான் சொன்னேன். ஆனால் ஒரு டைம் கிடைக்கும்போது நான் சொல்கிறேன்னு சொன்னார். ஒரு 2-3 நாளைக்கு முன்பு இங்கேருந்து ஃபாதர் என்கிட்ட பேசினாங்க, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதில் நீங்கள் கலந்து கொள்ளணும்னு சொன்னாங்க. நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கடவுள் எனக்கு கொடுத்த வாய்ப்பாக தான் நான் பண்ணுறேன். இந்த மேடையை நான் உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறதுக்காண்டி தான் நான் வந்திருக்கேன். அதுக்கு நான் பதிவு செய்கிறேன். இதற்கு முன்பாக நம்முடைய விழா கதாநாயகர் ஃபாதர் ஜெரி அவர் பற்றி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கிட்டத்தட்ட 1973 ஒரு 150 பேருக்கு அவர் ஒரு பிளட் டொனேஷன் இது பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் கல்லூரி லெவலில் ஒரு பிளட் டொனேஷன் அவர் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. அது மாத்திரமல்ல 216 தடவை அவர் பிளட்டு கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அவரை பற்றி எனக்கு நேற்று நிர்மலா ஸ்கூலில் இருந்து வந்திருந்தாங்க, சிஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. பேசும்போது அவங்க சொன்னாங்க, அவர் ஒரு எளிமையான ஃபாதர், பேர்ஃபுட் ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அவர் செருப்பு போட்டுக்க மாட்டார், ஹாஃப் கை ஷர்ட் தான் போட்டிருப்பார். ஈவன் போப்பா பார்க்க போகும்போது கூட அவர் செப்பல் இல்லாமல் தான் போவார் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நான் இன்றைக்கி நான் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு அடுத்தபடியாக உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஃபங்க்ஷனில் நான் கலந்து கொள்வது. எனக்கு முன்பாக பேசிய டாக்டர் குமரகுருவன் அவர்களும் டாக்டர் செல்வராஜ் அவர்களும் பிளட் டொனேஷன் பற்றி, ஆர்கன் டொனேஷன் பற்றி சொல்லிட்டாங்க. இதில்
இந்த பிளட் டொனேஷனில் வந்து நான் ஒரு பாயிண்ட் சொல்ல நினைக்கிறேன். ஒரு பேக் நம்ம கொடுக்கும்போது வந்து கிட்டத்தட்ட 3 பேருக்கு வந்து அது பிரயோஜனமாகுது. பொதுவாக ஆரம்ப நாட்களில் வந்து நம்ம ஃப்ரெஷ் பிளட்டாகவே நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா பேக்டு செல், அதாவது சிவப்பணுக்களை வந்து நம்ம கொடுக்குறோம் ஒன்று. அதே மாதிரி எஃப்எஃப்பி அப்படின்னு பிளாஸ்மான்னு சொல்லி கொடுக்குறோம். இன்னொன்று வந்து பேக்டு பிளேட்லெட்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அப்போ 3 பேருக்கு நம்ம கொடுக்குறோம். அதனால் இன்றைக்கி வந்து 300 பேர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து ரொம்ப ஆச்சரியம். சார் சொல்லும்போது சொன்னாங்க கேம்ப் வந்து ரொம்ப ஆர்கனைஸ் பண்ணி போகும்போது ஒரு 15 நமக்கு பேக் கிடைக்கிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு டார்கெட் வச்சு எங்களால் அச்சீவ் பண்ண முடியலன்னு சொல்லும்போது இந்த கல்லூரியில் வந்து ஒரு நாளில் வந்து ஒரு 300 பேர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னாக்க வந்து அது ரொம்ப ஒரு சிறந்த ஒரு முன்னுதாரணமாக இருக்குது சொல்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக என்னுடைய மேட்டருக்கு நான் வரேன். அதாவது நான் இதுக்கு முன்பு நான் சொன்னேன், உங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல தான் நேரடியாக வந்தேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது நான் வந்து அரசு பணியில் சேர்ந்து 33 வருஷங்கள் ஆகிறது. இதில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைலாம் இருந்துட்டு 2000 வந்து நான் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வந்து ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வந்து நான் ஜாயின் பண்ணேன். அந்த நாட்களில் வந்து இங்கே ராஜா மூலமாக வந்து இங்கே உள்ள மாணவர்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு நான் வருவேன். 98, 99 அந்த டைமில் நான் வருவேன். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக நான் அரசு ராஜாஜி மருத்துவத்தில் ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் நான் இருந்தேன். அதுக்கடுத்து குடும்ப சூழ்நிலையின் காரணமாக என்னுடைய தகப்பனார் வந்து 90 வயசு இருந்ததுனால வந்து சிக்காக இருக்கும்போது நான் லீவ் எடுக்க வேண்டிய நேரம் இருந்தது. அந்த நேரத்தில் வந்து என்னுடைய போஸ்டிங்கில் வந்து இன்னொருத்தர் போஸ்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகி நான் சர்வீஸ் விட்டே போகணும் அப்படின்ற ஒரு நிலவரத்தில் தான் வந்து ஒரு லாங் லீவில் நான் போனேன். மீண்டுமாய் வந்து 2011 வந்து நான் அரசு ராஜாஜி மருத்துவத்தில் நிர்வாக பொறுப்புக்கு வரேன். அதுக்கு முன்பு நான் நிர்வாக பொறுப்பில் இல்லை. அங்கே இருந்து நான் 2012-13 வந்து தோப்பூருக்கு நான் வரேன். தோப்பூருக்கு வரும்போது வந்து நான் தோப்பூர் ஹாஸ்பிட்டலில் வந்து நான் பார்த்ததில்லை. ஒரு திருமங்கலம் மேலூர் ஜிஹெச் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்தேன். ஆனால் வந்த முதல் நாளே பார்க்கும்போது வந்து அது ஒரு காட்டு ஆஸ்பத்திரி. காடுன்னு சொல்ல முடியாது, அது எப்படின்னே விவரிக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ரோடு கிடையாது, லைட்டு கிடையாது, சரியான எந்த விதமான வசதி கிடையாது, தண்ணி வசதி கிடையாது. பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமையில் இருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் புல், ஏதாவது ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். காடு மாதிரியே இருக்குது. அது எப்படின்னு நான் சொல்ல தெரில. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வந்து நான் அந்த மருத்துவமனைக்கு நான் வந்தேன். வந்ததுமே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. தவறுதலாக வந்து நம்ம முடிவு எடுத்துட்டோம் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படின்னு நான் நினச்சேன். உடனே நான் அங்கிருந்தே வந்து நான் மருத்துவமனை டீனுக்கு வந்து நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், இந்த மாதிரி பாஸ் என்னால் வந்து இருக்க முடியல. அண்ணா பஸ் ஸ்டாண்டில் வந்து நான் கோஆர்டினேட்டராக இருந்தேன். அந்த ட்ராமா கேர் சென்டர் ஆரம்பிக்கும் போது நான் தான் அங்கே இருந்தேன். திரும்ப அங்கே நான் டெப்டேஷன் இருக்கேன்னு சொல்லும்போது 1 மந்த் அங்கே இருங்க அப்படின்னு சொன்னார். என்னால் ஒரு நாள் கூட வந்து அந்த மருத்துவமனைக்கு போக முடியல, இஷ்டம் இல்லை. இந்த காலகட்டத்தில் தான் வந்து எனக்கு ஒரு ஃபோன் வருது. இங்கே உள்ள என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டர் வந்து துரைசிங்கம் சார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. சார் இந்த மாதிரி வந்து அருளானந்தர் காலேஜிலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இந்த மாதிரி இந்த சனிக்கிழமை எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து வராங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள நல்ல மனசு வரல. நான் சொன்னேன், அதை நான் தட்டி கழித்தேன். சார் இந்த மாதிரி வந்து இப்போ கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லாமல் இருக்குது, ஒரு நெக்ஸ்ட் விசிட் வேணால் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவர் துரைசிங் சார் சொன்னார், இல்லை சார் யூனிவர்சிட்டியிலேருந்து போட்டாங்க, இதை வந்து நாங்கள் மாற்ற முடியாது, அதனால் வந்து நீங்கள் கட்டாயம் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை எங்களை அனுமதிக்கணும்னு சொன்னாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி சனிக்கிழமை வந்துட்டாங்க, எல்லோரும் வந்துட்டாங்க. நாங்கள் வந்து மறந்துட்டோம், உண்மையிலே இன்றைக்கி வருவாங்கன்றது நாங்கள் மறந்துட்டோம். பார்த்தீங்கன்னா 8 மணி 8லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாரியில் வந்து இறங்கிட்டு இருக்காங்க. அந்த ஓப்பன் அந்த ஏசியர் வண்டியில், அந்த வண்டியில் வந்து வராங்க. அதில் தான் வந்து இறங்கினாங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அவங்கள வந்து உட்கார வைக்கிறது கூட ஒரு இடம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் வந்து நான் கிச்சன் ஏரியாவில் போய் அங்கே போய் அவங்கள உட்கார வைங்க அப்படின்னு சொல்லி நான் ஆளுகிட்ட நான் சொல்லி உட்கார வச்சிட்டேன். அப்புறம் திரும்ப வந்து அதை ஆரம்பிக்க வைக்கிறதுக்கு நான் இதை வந்து ஏன் டீட்டெயிலாக சொல்கிறேன்னா நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். ஆரம்பிக்கிறது தான் என்னை வந்து ஒரு 5 நிமிஷம் பேசணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டு விட்டாங்க. அப்போ நான் போய் பார்த்தேன். பார்க்கும்போது வந்து மாணவர்கள் வந்து ரொம்ப ஒழுங்காக வரிசையாக உட்காந்துருந்தாங்க. லேடிஸ், ஜென்ட்ஸ், அந்த பசங்க வந்து உட்காந்துருந்தாங்க, ரொம்ப ஒழுங்காக உட்காந்துருந்தாங்க. அவங்கள்ட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்திருக்கிறது ரொம்ப வணக்கம், உங்களை நான் வரவேற்கிறேன். உங்களால் முடிஞ்ச அந்த கிச்சனை சுற்றி வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய ஆஃபீஸ்க்கு நான் வந்துட்டேன். திரும்ப ஒரு 3 hours கழித்து வந்து நான் அந்த இடத்துக்கு இவங்களை பார்க்க போகலான்னு போகும்போது தான் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. கிட்டத்தட்ட அந்த மாணவர்கள் வந்து செதுக்குன மாதிரி செதுக்கியிருந்தாங்க. அதாவது வந்து அது எப்படின்னே என்னால் கண் முடியல. இது வந்து நான் எக்ஸாஜரேட் பண்ணல. அதனுடைய ஃபோட்டோஸ்
எல்லாமே வந்து துரைசிங்க சார் வச்சிருக்காரு. அதை வந்து ஃபாதர் ஜான் வரும்போது கூட 2-3 நாளைக்கு முன்னுக்கு அதை வந்து காமிச்சோம். எங்களுடைய அந்த ஹாஸ்பிட்டல் அந்த டாக்குமெண்டேஷனில் இருக்குது. அந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும், அதாவது உங்களால் கற்பனை கூட பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு நிலவரத்தில் அந்த மருத்துவமனை இருந்தது. அதை வந்து இவங்க வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் வரிசையாக நின்று செய்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து ஆம்பளை பசங்க பண்ணுறாங்க. இவங்க எடுக்கிறத வந்து பொம்பளை பிள்ளைங்க எடுத்து ரோட்டுக்கு அங்கிட்ட எடுத்து போடுறாங்க. அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து க்ளவுஸ் கூட வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு ரொம்ப, அதாவது நான் ஒரு நெகிழ்ச்சி ஆயிடுச்சு. நான் உண்மையிலேயே என்னால் வந்து எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியல, என்ன இப்படி பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதே மருத்துவமனையில் வந்து என்கிட்ட வந்து அங்கே வேலை பார்த்த மேட்டன் செவிலிய கண்காணிப்பவங்களாம் என்ன சொன்னாங்க, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, நட்டுவாக்கிளி வந்துடும், பாம்பு வந்துடும், அது வந்துடும் சொல்லி என்னை பயப்படுத்தினாங்க. நான் அது பயந்து வந்து 108 வரை நான் நிறுத்தி வச்சுருக்கேன். எந்த பயமும் இல்லாமல், எந்த இன்ஹிபிஷன் இல்லை, எந்த ஒரு இது வெறுப்பு இல்லாமல் வந்து கிட்டத்தட்ட அந்த அந்த புஸ்ஸஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 40-50 வருஷமாக எச்சி துப்புனது. அதாவது டிபி பேஷண்ட்ஸ் வந்து எச்சி துப்பி அப்படியே அந்த ஸ்மெல் அடிக்கக்கூடிய அதை வந்து எடுத்து எந்த க்ளவுஸ்லாம் போட்டாங்க. எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஒரு லைம் ஜூஸ் மட்டும் நான் ரெடி பண்ணியிருந்தேன், என்னால் முடிஞ்சது. ஒரு 12:40 இருக்கும். அப்போ வந்து நான் பசங்கள்கிட்ட அங்கே நின்று நான் கேட்டேன், தம்பி சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். இப்போ ஹாஸ்டலில் உள்ளவங்க மட்டும் நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் சார், மற்றவங்களாம் கொண்டு வரல அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு வாலிப பசங்க இவ்வளோ, அதாவது எந்த ஓய்வு எடுக்கலை, அவங்க பாட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஏக்கர் வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு வந்து எப்படியாவது சாப்பாடு ரெடி பண்ணணுமே. என்ன சரின்னு சொல்லும்போது என் கையில் வந்து 1500 ரூபா தான் இருந்தது. என்ன சரின்னு தெரியல. கிட்டத்தட்ட 150 பேருக்கு மேலே இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு அரசு ஜீப் வந்து உள்ளே வருது. அவர் இதுக்கு முன்பு நான் பார்த்ததில் அவராக இறங்கி வராரு. வந்துட்டு அவரை வந்து அறிமுகப்படுத்தினார். நான் வந்து திருமங்கலம் பிடிஓ சார், புதுசாக நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், என்னுடைய பேர் முத்துக்குமார் அப்படின்னு சொன்னார். நானும் சொன்னேன், சார் நானும் புதுசாக ஜாயின் பண்ணி 1 மந்த் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல இந்த மாதிரி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாணவர்கள் சொல்லி அவர் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போனார். நான் அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் ஏதாச்சும் இருந்தால் சாப்பாடுக்கு ரெடி பண்ண முடியுமா, எனக்கு எங்கே ஹோட்டல் தெரியலன்னு சொல்லும்போது அவர் ஒரு 200 பேருக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டார். அப்பயே நான் நினச்சேன், கடவுள் வந்து உங்கள் மேலே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு 2 மணிக்கு முடிக்கிறவங்க 5 மணி வரை வேலை பார்த்தாங்க. எனக்கு அது ரொம்ப ஒரு இதாக இருந்தது. அன்னைக்கு சாயங்காலம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் காலையில் பார்க்கும்போது இருந்த இடம் வேற, சாயங்காலம் பார்க்கும்போது இருந்த இடம் வேற. அந்த அளவுக்கு வந்து ஒரு கிளீனாக வந்து ஒரு ரோடு, ஒரு கிரவுண்டு மாதிரி அழகாக செம்மண்ணில் வந்து ஒரு அருமையான ஒரு தலம். அதை பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ஒரு ஐடியா வந்தது. ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் நான் வந்து இன்னைக்கு 2.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறேன். ஆனால் எதுவுமே இல்லாமல் நம்மளுடைய பிள்ளைங்க கூட அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. யாரோ பெற்ற பிள்ளைங்க வந்து இங்கே வந்து செய்கிறாங்களே, ஏன் நம்ம வந்து செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து, ஒரு இன்ஸ்பிரேஷன் உண்டானது வந்து உங்களை வச்சு தான் எனக்கு உண்டாச்சு. அதான் நான் சொல்லுவேன். உடனே நான் அடுத்த நாளே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கான்டாக்ட் பண்ணி கிட்டத்தட்ட அந்த இவங்க க்ளீன் பண்ணதில் வந்து ஒரு 300 மரம் நட்டோம். அதுலேருந்து எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு, இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்படி தான் வந்து ஒரு டீம் ஒர்க்காக வந்து நாங்கள் பண்ணி இன்றைக்கி வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு 3500 4000 மரம் இருக்குது, கனிதரும் விருட்சங்கள் இருக்குது, புல்வெளித்தலம் இருக்குது, கிச்சன் கார்டன் இருக்குது, சகல வசதியோடு இன்றைக்கி வந்து ஒரு முதன்மையான ஒரு முன்மாதிரியான ஒரு மருத்துவமனையாக தமிழகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு அடிப்படை வித்திட்டவர்கள் வந்து இந்த அருளானந்த கல்லூரி மாணவர்கள் தான். இதை தான் வந்து நான் பல சந்தர்ப்பங்களில் வந்து கடந்த ஹலோ எஃப்எம்ல கேட்கும்போது கூட நான் அதை தான் சொன்னேன், எப்படி வந்து உங்களுக்கு இப்படி ஒரு இது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து உங்கள் யாவருக்கும் வந்து நான் நன்றியை வந்து நான் நேரடியாக வந்து சொன்னேன். உண்மையிலே ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாருமே அந்த மருத்துவமனைக்கு வந்து நீங்கள் வரணும், வந்து பார்த்து நீங்கள் முதல்ல எப்படி இருந்தது அந்த ஹாஸ்பிட்டல், அது இப்போ எப்படி இருக்குது, அதுக்கு வந்து நீங்கள் உருவாருக்கு வந்து எப்படி காரணமாக இருந்தீங்க அப்படின்றத வந்து நீங்கள் வந்து பார்க்கணுன்றது எனக்கு ஆசை. உங்களை யாவரையும் வந்து மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பாக நான் வரவேற்கிறேன். பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for sharing the works of our students. That was marvelous. It is a time to honor the doctor. May I have pleasure of inviting Reverend Father Principal to honor Dr. Pandiyarajan with a shawl. I also request Reverend Father Principal to honor Mr. ஜெயபாண்டியன், மாவட்ட திட்ட மேலாளர், எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அலகு, மதுரை. Thank you, Father, and thank you, sir.
50 ஆண்டுகளாக இரத்த தான முகாம் நடைபெற்றது இந்த அருளானந்தர் கல்லூரியில். இதன் காட்சி இதோ நம் கண்முன்னே. அருளானந்தர் கல்லூரி தொடங்கப்பட்ட 2 ஆண்டுகளிலேயே 1973 1974 கல்வியாண்டில் நாட்டு நலப்பணி திட்டம் தொடங்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் 21வது அலகாக தேர்வு செய்யப்பட்டு அன்று முதல் இன்று வரை சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. மதுரை மாவட்டத்திலேயே கல்லூரி அளவில் முதல் முறையாக இரத்த தான முகாம் ஏற்பாடு செய்து 65க்கும் மேற்பட்ட மாணவர்களை இரத்த தானம் செய்ய வைத்த பெருமை நமது கல்லூரிக்கு உண்டு. விடுமுறை தினத்திலும் இரத்த தான முகாம் நடத்தப்பட்டு மாணவர்கள் தன்னலம் பாராமல் பொது நலத்தோடு சேவை செய்த நிகழ்வும் நமது கல்லூரியில் நடந்துள்ளது. 650 மாணவர்கள் பயின்று வந்த அப்போதைய காலகட்டத்திலேயே 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வருடந்தோறும் இரத்த தானம் செய்து வந்து உயிரை காக்கும் சேவையாற்றி உள்ளனர். அடுத்த சில ஆண்டுகளிலேயே அது 2 மடங்காக உயர்ந்து 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தன்னலம் பாராமல் தொடர்ந்து இரத்த தானம் செய்து வந்துள்ளனர். ஆண்டுகள் செல்ல செல்ல இது மேலும் உயர்ந்து தற்போது ஒவ்வொரு வருடமும் 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மனமுவந்து முன்வந்து இரத்த தானம் செய்கின்றனர். இது தவிர தினந்தோறும் 4 முதல் 6 மாணவர்கள் தேவை அடிப்படையில் தேவைப்படும் பல்வேறு அரசு மருத்துவமனைகளுக்கு தேடிச் சென்று இரத்த தானம் செய்து வருகின்றனர். இக்கல்லூரியின் சார்பாக செல்லம்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார மையம், உசிலம்பட்டி தலைமை அரசு மருத்துவமனை, செக்கானூரணி அரசு ஆரம்ப சுகாதார மையம் மற்றும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை இவற்றோடு இணைந்து பல்வேறு இரத்த தான முகாம் நடத்தி விலைமதிப்பில்லா பல உயிர்களை காக்கும் சேவையில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தற்போது நமது கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலேயே 6 யூனிட் உடைய சிறப்பு வாய்ந்த கல்லூரியாக தரம் உயர்ந்து உள்ளது. ஒவ்வொரு யூனிட்டிலும் 110க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உள்ளனர். ஒவ்வொரு வருடமும் 3 முதல் 4 இரத்த தான முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றது. இரத்த தான முகாம் நடத்திய சேவைக்கு கிடைத்த அங்கீகாரமாக பல்வேறு விருதுகளும் பாராட்டுகளும் கிடைத்துள்ளன. மாநில அரசின் அதிக இரத்த தானம் செய்த கல்லூரிக்கான விருது, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் சிறந்த NSS யூனிட்டுக்கான விருது, இரத்த தான முகாம் அமைப்பாளர் விருது, தொடர் இரத்த தான முகாம் ஏற்பாடு செய்தமைக்காக பல்வேறு அமைப்புகள் சார்பாகவும் நமது கல்லூரிக்கு பாராட்டுகளும் விருதுகளும் கிடைத்துள்ளது. தற்போது இரத்த தான முகாம் தொடங்கப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை நினைவு கூறும் வகையில் மாபெரும் சிறப்பு இரத்த தான முகாம் நடைபெற்றுள்ளது. இவ் உயரிய பணி இன்னும் சிறப்பாக நடைபெற உள்ளது. தொடர்ந்து இரத்தம் கொடுப்போம், உலகை இயங்க வைப்போம். நன்றி. 50 ஆண்டுகளாக இரத்த தானம் விழாவை முன்னிட்டு இங்கு உடல் உறுப்பு தானம் செய்வதற்கு உறுதி எடுத்துள்ளோம். உறுதிமொழி எடுத்த பேராசிரியர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். Now I request the professor who willing to sponsor the organ donation are asked to come in front of the stage. Reverend Father Anbarasu, the principal of the college, Reverend Father Ignasi John, the vice principal, Dr. Gilbert Rani, assistant professor mathematics, Dr. Veera Parameswari, assistant professor of physical education, and Dr. Martin, assistant professor of chemistry. Dr. Muthukumar, physical education. Dr. Sundarras, the deputy principal.
பூர்த்தி செய்த பருவங்களை பெற்றுக்கொள்வதற்காக இன்றைய சிறப்பு விருந்தினர் ரெவரண்ட் ஃபாதர் ஜெரி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். We salute and thank you for all your great work. Congratulations. Congratulations. Father Jerry Rosario, fondly known as Jerry, also Barefoot Jerry, is a Jesuit priest and a socio-pastoral activist. He holds a doctorate in political theology. He is a visiting professor to more than 45 institutions. He has authored over 80 books. He is also the founder of movements such as Danam, Japasa, Ikfa, and Manidam. He has donated blood more than 200 times. Father Jerry has signed his living will to donate his entire body for medical research in 1995. In 1973, he initiated the blood donation camp in Arulanandar College, Karmathur. நான் சொல்வதற்கு முன்னதாகவே நீங்க கை தட்டுகின்றீர்கள். ஆனா என்னுடைய சிந்தனை முடிக்கின்ற சமயத்தில் கை தட்டலும் மட்டும் இல்ல, மனசை தட்டணும். நானும் தருவேன், நானும் வாழ வைப்பேன். Thank you, Father, for your spectacular address, and we will promise you once in a year we donate blood and the organs. Everything went on well. The reason, the person is behind all things, Dr. P. Nallathambi, the convener of the program. I am happy to invite Dr. P. Nallathambi, Assistant Professor of History and Coordinator of NSS, to propose the vote of thanks. Honorable Chief Guests of the day, Reverend Father Rector, Reverend Father Secretary, Father Principal, respected Deputy Principal, Vice Principals, officials of the college, heads of the departments, professors, support staff, and my dear beloved students. If the only prayer you said in your life was thank you, that would suffice, said Meister Eckhart. The only prayer I make is a prayer of gratitude to all those who made this day a beautiful one. First of all, I thank the Almighty for fulfilling His plan and making our dream come true. I greatly humble myself before God for His constant assistance throughout the planning and the execution of this 50th blood donation celebration. Not what we give, but what we share. For the gift without the giver is bare. This college is blessed, made it as an adopt of love and wisdom by our beloved Father Rector. I remain grateful to you, Father, for your presence, felicitations and blessings. Thank you, Father. Unselfish and noble accents are the most radiant pages in the biography of souls, said David Thompson. Thank you, dear Father Secretary in absentia, for his constant support and surveillance for the successful completion of the grand celebration. Thank you, Father.
I profoundly vow my sincere gratitude to Reverend Father Principal. It's my bounden duty to thank you, dear Father, for your guidance, guardianship from the initial to the final. Indeed, it is your great accomplishment that led us to accomplish the task of completing the successful mega blood donation celebrations. Thank you, dear Father. Dead yesterday, unborn tomorrow, why fret about them? If today be so sweet, said Omar Khayyam. I am happy to acknowledge the presence of Reverend Dr. Jerry Rosario, SJ, as our chief guest of the day. Dear Father, your enthusiastic words, envisaging expressions, enormous knowledge and wisdoms, proves worth to the right person for the mega blood donation celebrations. Thank you so much, Father, for your coming over Arulanandar College and shared your experience. Thank you, dear Father. I thank the guests of honors, Dr. R. Selvaraj, Joint Director of Health Services, Madurai, and Dr. P. Kumara Gurubaran, Deputy Director of Health Services, Madurai, and Dr. Kandi Madinathan, Chief Medical Officer, Thopur, Madurai, for accepting our invitation. Thank you, sirs. I thank Dean of Velamal Hospital, Madurai, Monica Surgicals, Madurai, Preeti Hospital, Madurai, and Mr. Pandian, our alumnus, for joining with us in this mega blood donation and organ donation camps. I gratefully acknowledge the support from and the suggestions given by Dr. A. Sundar Raj, the Deputy Principal, to sustain our effort to great success of the program. Thank you, sir. An event of this magnitude requires meticulous planning and execution. I have been extremely fortunate to be able to draw upon willing support of deans, vice principals, heads of the departments, all the NSS program officers and other Part 5 coordinators who have been demonstrated initiative and involvement at every steps and made the task easier. I thank every one of them for their cooperation, collaboration and cordiality. I thank Reverend Father John Innasi, SJ, from the bottom of my heart for guiding me throughout this mega blood donation program. Thank you, Father. An event like this will not happen overnight. The wheels starts rolling years ago. It requires planning, bird's eye for all details. We have been fortunate to be backed with a team of very motivated, dedicated committee in charges and members in a special way. Lastly, I owe my debt of gratitude to all the donors who have assisted for the success of this mega blood donation camp and also organ donation. In a special thanks to Mr. Suresh and Mr. Chinnapan, the electrician, and Brother John Silverster, coordinator, Media Center, and his team, the photographer, for their timely help and presence throughout. A show is valueless without its spectators. Dear students, your active participation, patient presence, loud applause, constant encouragement are indeed a boost for the success of the program. Thank you, one and all. Thank you, sir. Let us all stand for the national anthem.
ஜெயவே